ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு வீடே கலவரமாக இருக்குது. நம்ம வந்துட்டு சூர்யா சார் தேவையே இல்லாமல் சுந்தரவலியை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு காரில் பேர் எழுதி அவங்கள பழி வாங்குறதுக்காக மட்டும்தான் அது பண்ணது முழுக்க முழுக்க. ஏன்னா வந்துட்டு நந்தினி மேலே அன்பு இன்னும் வந்து சூர்யா சாருக்கு வரலை, இன்னும் நாளாகும் நான் நினைக்கிறேன். ஆனால் அன்பே இல்லாதனால இப்படி பண்ணுறாருன்றது நமக்கு தெரியும். ஆனால் வந்துட்டு சுந்தரவல்லிக்கு வந்துட்டு தெரியாது. ஏன்னா இவன் வந்துட்டு உண்மையாகவே வந்துட்டு லவ் பண்ணி தான் வந்துட்டு கல்யாணம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி நினச்சிட்டு இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் காரணம் இந்த நந்தினி தான். இவ தான் வந்துட்டு மயக்கி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டா அப்படின்றதுனால பயங்கரமாக கோவப்படுறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம சுந்தரவல்லி கோவப்படுறதுக்கு முன்னாடியே நம்ம நந்தினி கோவப்பட்டு, உங்களுக்கு அவ்வளோதான் சூர்யா சார், இதுக்கு மேலே வந்துட்டு உங்கள் 2 பேர் விஷயத்தில் என்னை வச்சு கேம் ஆடாதீங்க, என் பேரை கொண்டு வராதிங்க, என்னை நடுவில் இழுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி வந்து ஸ்ட்ரிக்டாக கோவத்தோட கத்தி சொல்லவும் அங்கே உள்ளவங்க எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. அதனால் நம்ம நந்தினி பேசிட்டு அவங்க ரூமுக்கு வந்துடுறாங்க. ஏன் அப்படின்னா இவங்க வந்து மறுபடியும் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே ஒரு லிமிட்டு தானே, லிமிட்டை தாண்ட முடியாது, எல்லாமே ஒரு லிமிட்டு தான், அதுக்கு மேலே போனால் முடியாது அப்படின்ற பட்சத்துக்கு தான் நம்ம நந்தினி கிளம்பி வந்து ரூமில் வந்துடுறாங்க. இங்கே உள்ளவங்க எல்லாருமே வழக்கம் கூடி பேசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம அருணாச்சலம் மட்டும் வந்து நந்தினிக்கிட்டே, சூப்பர்மா, நீ இதே மாதிரியே நீயே வந்து உன்னை யாருமே பாதுகாக்கணும்னு அவசியம் இல்லை, நீயே உன்னை பாதுகாக்கலாம், எது தப்பு அங்கே தட்டி கேளு தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சொல்கிறது என்னமோ அவர் தான், ஆனால் வந்துட்டு அவர்லாம் வந்துட்டு அது செய்யறதே கிடையாது. தப்புன்னு போது நம்ம அருணாச்சலம் எய்த்து பேசுகிற மாதிரி இந்த கேரக்டர் கொடுக்கவே இல்லை. அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படியே இருந்தால் சரி வராது, நம்ம நந்தினி வந்து வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணாச்சலம் இப்போ தான் முடிவெடுக்கிறாரு. அதுக்காக வந்துட்டு யாருக்கிட்டமே சொல்லலை, இந்தமாரி சூர்யா நந்தினி 2 பேரும் கிளம்புங்க, நம்ம வந்துட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சுந்தரவல்லி ரிஜிஸ்டர் ஆஃபீஸா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி சட்டப்படி வந்துட்டு இந்த கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சுந்தரவல்லிக்கு பிபி ப்ரெஷர் ரத்தம்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. மூக்கால காதாலெல்லாம் புகை விட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான் கோவத்தில், நான் இந்த கல்யாணத்தை வேணாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன், நீங்கள் என்னென்னா சட்டப்படி கொண்டு போகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் தைரியத்தில் என்ன ஆடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரவல்லி அருணாச்சலத்தை வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் வந்து அந்த நந்தினி பேச்சை கேட்டு தானே இந்த மாதிரிலாம் ஆடுறீங்க அப்படின்னு கேட்கும். எனக்கு அறிவில்லை, எனக்கு சொந்த புத்தி இல்லை, நான் ஏன் வந்துட்டு அவ பேச்சை கேட்டானோ, எனக்கு புத்தி இருக்குது அதனால் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணாச்சலம் சொல்கிறாரு. இருந்தாலும் நம்ம சுந்தரவல்லி நந்தினி வந்து நீ போகக்கூடாதுன்னா கூடாது தான் அப்படின்னு இங்கே ஒரு பக்கம் நம்ம நந்தினி வந்து சுந்தரவல்லி தடுத்து வைக்க, அங்கே நம்ம அருணாச்சலம் சார் வந்துட்டு நீ வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருக்கும் நடுவில் வசமாக மாட்டிக்கிட்டாங்க நம்ம நந்தினி. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல. எது பண்ணாலுமே ஒருத்தருக்கு வந்துட்டு பிரச்சனை தான் வரும்போது நந்தினி வந்துட்டு இங்கே இருக்கிற நேரம் அவங்க வீட்லேயாச்சும் போயிட்டு நிம்மதியாக இருக்கலாம் போல், இங்கேருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்காங்க. எங்கே என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அருணாச்சலம் சார் பேச்சை கேட்பாரா இல்லை வந்து சுந்தரவல்லி அம்மா பேச்சு கேட்பாங்க சொல்லிட்டு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.